sin, ஆனால் பாவத்திற்கு பிறகு everything we see in the Bible, we've been studying for these past 29 days, every incident, every story, every sentence was taking us nearer and nearer to the fulfillment of the promise which God said, I will send the seed of the woman to crush, okay, Satan's ஆண்டவர் head. ஆதியாகமத்தில் சொன்ன அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொன்ன பிறகு வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதை நோக்கியே நம்மை எடுத்து செல்லுகின்றது. After Genesis chapter 3 and verse 15, everything in the Bible is taking us nearer and nearer and nearer to the fulfillment of that promise that God gave us. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒவ்வொரு நடக்கின்ற நிகழ்ச்சியும் அதனுடைய நிறைவேறுதலுக்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றது. And so we have been studying it all these 29 days. இதை கடந்த 29 நாட்களாக நாம் படித்துக் கொண்டு வந்தோம். And today we வந்தோம். are going to continue with the book of Hebrews. இன்றைக்கு எபிரேய புத்தகத்தில் திரும்பவும் நாம் பார்க்க போகிறோம். Where the writer writes to the believers in the church, the Jewish believers who have a second mind of thinking, let me go back to Judaism because I have so many things that religion offered me, but here I don't see anything, it's just suffering all around. So the writer was writing to them this letter. இந்த கடிதத்தை எபிரேயருக்கு நிருபத்தை எழுதிய ஆசிரியர் யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள், அதற்கு பிறகு அவர்கள் அனுபவிப்பதெல்லாம் சோதனையும் வேதனையும் தான். ஆனால் அதற்கு முன்பதாக அவர்களுக்கு என்று தேவாலயம் இருந்தது, பண்டிகைகள் இருந்தது. ஏன் மீண்டும் நான் அந்த மதத்திற்கே திரும்பி போய்விடக்கூடாது என்று யோசிக்கின்ற அந்த நபர்களுக்கு இந்த ஆசிரியர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். And let's continue with the chapter 2 we'll read. நாம் 2ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து பார்ப்போம். We have already studied it yesterday, but because of continuation I'm just reading it through. ஏற்கனவே நேற்று பார்த்தோம், ஆனால் அதை தொடர்ச்சியை நீங்க மறந்து விட்டபடியால் திரும்பவும் அதை தொடர்கின்றேன். Hebrews chapter 2, we are just going to read it through. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். Therefore we must give the more earnest heed to things we have heard, lest we drift away. For if the word spoken through angels prove steadfast, and every transgression and disobedient received a just reward, how shall we escape if we neglect so great a salvation, which at the first began to be spoken by the Lord and was confirmed to us by those who heard him? ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவையில் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். See, the writer was writing here from in Hebrews chapter 1 from 1 to verse 3, he was comparing the prophets and he said somebody greater than the prophets is already come for us. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லவர் தீர்க்கதரிசிகளை குறித்து பேசும் பொழுது தீர்க்கதரிசிகளுக்கும் மேற்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்பதை அங்கே சொல்லுகின்றார். And from chapter 1 verse 4 onwards he was comparing the angels and he said somebody greater than the angels are here. From verse 4, chapter 1 and verse 4 onwards. 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவ தூதர்களை பார்க்கிலும் அவர் மேலானவர் சொல்றார். From chapter 1 verse 4 and continuously we are reading it. 1:4 இருந்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். And he was comparing the angels because these people here are having doubts. They say in Judaism we have the prophets, we have the forefathers, we have the angels, we have the temple. Here we don't see anything. இந்த யூத மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் என்ன யோசிக்கிறாங்க, நம்ம யூத மதத்தில் இருக்கும்போது நமக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், முற்பிதாக்கள் இருந்தார்கள், தேவதூதர்கள் இருந்தார்கள், இப்போது நமக்கு என்ன இருக்குது? And that is why he is comparing the angels and he said, when these angels came, they brought messages. They brought messages of hope. They brought messages of punishment. If those people who disobeyed got that punishment, how much more we? And he uses a word here and he says, if we neglect so great a salvation. இந்த தேவதூதர்கள் மூலமாக ஆண்டவர் தண்டனைகளை கொடுத்தார், தண்டனைகளை குறித்த காரியங்களை வெளிப்படுத்தினார், நன்மைகளை குறித்த காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் கீழ்ப்படியாத பொழுது அவர்களுக்கு தண்டனை வந்தது. அப்படி என்றால்
இப்பொழுது இருக்கின்ற நமக்கு அதை காட்டிலும் மேலான தண்டனை வருமல்லவா என்று எச்சரிக்கின்றார். See, they didn't have that salvation they were looking forward, but we have the good news, we have this gift of salvation available to us, but if we neglect that, he says how greater that punishment is going to be. ஆனால் இதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள், தேவ தூதர்கள் மூலமாக கேட்டவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பை குறித்த ஒரு நிழலாட்டமாகத்தான் இருந்தது. ஆனால் நமக்கோ ரட்சிப்பு அடைந்திருக்கிறது. ஆனால் நாம் கீழ்ப்படியாவிட்டால் நம்முடைய தண்டனை எவ்வாறு இருக்கும்? And in verse we are going to study today from chapter 3. இன்னைக்கு 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். Because the next thing that these people, the Jewish people, the people who came from Judaism, the next thing that they were so proud of was Moses. Moses gave us the law. அடுத்த காரியம், இந்த யூத மதத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் பெருமை பாராட்டுகின்ற அடுத்த காரியம் மோசே குறித்து. நாங்கள் எங்களுடைய தலைவன் மோசே என்று சொல்கிறார்கள். Because they say, are you greater than Moses? He gave us the law. அப்ப இயேசு கூட பார்த்து சொன்னாங்க, நீ மோசே காட்டிலும் பெரியவரா? அவர் எங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். And Jesus must have thought to himself, I am that word, I am that law, I am the one who gave it to Moses. இயேசு கிறிஸ்து மனசுல யோசிச்சிருப்பாரு, அவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாரு, ஆனா நான் தான் அந்த வார்த்தை, நான் தான் அவருக்கு அந்த வார்த்தையை கொடுத்ததுன்னு மனசுல யோசிச்சிருப்பாரு. And if you were obedient, you would not have had the law. Straight away you could have just been my child. Okay, because the law is not given to a righteous person. அப்ப நீங்க அப்பவே நீங்க கீழ்ப்படியாம இருந்ததுனால தான் உங்களுக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சு. கீழ்ப்படிந்திருந்ததுன்னா இன்னைக்கு பிரச்சனை இல்லாம நீங்க வந்து சேர்ந்திருப்பீங்க. See, it's like we have signal lights today, traffic lights today. இன்றைக்கு நமக்கு போக்குவரத்து சிக்னல் லைட்ஸ் இருக்குது. For what is the traffic lights kept on the road? அந்த போக்குவரத்து சிக்னல் விளக்குங்க எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? If we know correctly when to stop, when we know correctly when to go, when we respect our people who drive on the road, our neighbors, we need not have those lights. ஆனால் நமக்கு முன்னால போகின்ற வண்டி, பின்னால வருகிற வண்டி, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு, இதெல்லாம் நம்ம ஒழுங்கா கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு அந்த டிராஃபிக் சிக்னல் லைட்டே தேவையில்லை. And even though we have traffic light, yet the people don't obey it unless and until a policeman is standing by that light only they will obey. நமக்கு டிராஃபிக் லைட் போட்டாலும் கூட அங்க ஒரு போலீஸ்காரன் நின்னு அதை கண்காணிச்சாதான் நம்ம அதுக்கு கீழ்ப்படியும். இல்லனா சிவப்பு விளக்கு எரிஞ்சாலும் நம்ம பாட்டு போயிட்டு தான் இருப்போம். We will look on top and see red light, we will look down and see any police is there. Okay, no policeman is there, we'll just fly through. சிவப்பு விளக்கு எரிஞ்சாலும் அப்படி இடது பக்கம் வலது பக்கம் அடி பார்த்துட்டு யாரும் இல்லையா போலீஸ் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நேரா போயிட்டே இருப்போம். That is why God gave them commandments. ஆகவே தான் கீழ்ப்படியாத ஜனங்களாகி அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. They were vagabonds and now God is going to give them their own land. Imagine they are going to become a great nation. So they need laws to run the family, run the nation, run every part of their life. இதுவரைக்கும் அவர்கள் நாடோடிகளாக திரிந்து கொண்டே இருக்காங்க 40 வருஷத்துக்கு மேலாக. இப்பொழுது சொந்த தேசத்துக்கு வர போறாங்க. ஒரு தேசமாக கர்த்தர் அவர்களை உருவாக்குகிறார். அப்பொழுது அந்த தேசத்தில் வாழ்வதற்கு அவர்கள் குடும்பத்திற்கான சட்டம், அவர்கள் வாழ்க்கைக்கான சட்டம், அவருடைய தேசத்திற்கான சட்டம் அவர்களுக்கு தேவை. Mostly we Christians think we have 10 commandments. கிறிஸ்தவர்களாகிய நாம் சட்டங்கள் பிரமாணங்கள் என்று சொல்லும்போது இந்த 10 கட்டளைகள் தான் நமக்கு ஞாபகம். And even that we resist. People say we don't want these 10 commandments. Don't put it in public places. Don't put it here. It convicts us too much. We don't want these commandments. அப்படி அந்த 10 கட்டளைகளை கூட பொதுவான இடத்துல நம்ம வந்து பலகைகளில் அதை எழுதி வச்சாலோ அல்லது கற்பலைகள் அதை செதுக்கி வச்சாலோ இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லுது? அதெல்லாம் போட்டுறாதீங்க, அதை போட்டு எங்களை குற்ற உணர்வுக்குள்ளாக அதை மாற்றுது, அதனால அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. See friends, those 10 commandments were just written on that slab tablets and given to Moses, and even that Moses broke it, and the second time was given to him in Deuteronomy. Deuteronomy itself means second law. முதலாவதாக ஆண்டவர் 10 கட்டளைகளை அவரே கற்பலகைகளில் செதுக்கி மோசேக்கு கொடுக்கிறாரு. ஜனங்கள் கீழ்ப்படியாததுனால கோபம் அடைந்த மோசே அதை உடைச்சு போட்டுறான். அதற்கு பிறகு உபாகமத்தில் திரும்பவும் ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். உபாகம் என்றால் ஏற்கனவே ஒரு ஆகமம், அது வந்து நமக்கு பின்பற்றல, அதனால உபமாக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஆகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. And that was just what God told Moses, write it on that stone again. அதுதான் ஆண்டவர் சொல்ல, அது வந்து கற்பனைகளை திரும்ப எழுது. But actually there is 625 laws that they had to practice, that they could keep it if they wanted the nation to be fine. ஆனால் அந்த 10 கட்டளைகளுக்கு மேலாக இன்னும் 625 கட்டளைகள் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் பின்பற்றினாதான் அவங்க வந்து ஒரு தேசமா இருக்க முடியும். If every nation could keep these laws, we will have peace. We don't have to have a peace committee, peace meetings and peace talks. இந்த கட்டளைகளை ஒவ்வொரு தேசமும் பின்பற்றினாலே
நமக்கு சமாதான உடன்படிக்கை, சமாதான பேச்சு, சமாதான செயற்குழுலாம் தேவையே இல்லை. They teach you, God even taught them how to build their house. ஆண்டவர் அவங்க வீடு எப்படி கட்டுறது கூட சொல்லி How கொடுத்தாரு. to put their roof. எப்படி அவங்க கூரையை அமைக்கணும். Let your water, when the rain water falls on your roof, let it not go right into your neighbor's house. So he gave them commandments for that. உன் வீட்டுக்கு கூரையில மழை பெஞ்சதுன்னா அது உன் வீட்டுக்குள்ளேயே தான் விழணும், தவிர பக்கத்து வீட்டுக்குள்ள போய் விழக்கூடாது. If maybe there'll be a day when I'll teach you about that. இன்னொரு நாள் வரும், அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். Okay, so friends, God never gave commandments for a religion. He gave commandments for a nation that was going to be formed, how to run that nation, how to live in that nation. ஆகவே தேவன் இந்த கட்டளைகளை கொடுத்தது ஒரு மத சார்பான கட்டளைகள் அல்ல, அவளை தேசமாக கர்த்தர் உருவாக்க போகிறபடியினால் ஒரு தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள். And based on that only many of the countries have got their the constitution. இந்த வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டுதான் உலக நாடுகள் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டங்களை நிறைவேற்றியது. Okay, you can look it up and see if you are really interested in studying that. ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்பினா அதை நீங்க பார்க்கலாம் யூடியூப்ல. Okay, so that is why these Jews were so proud. They said, no, Moses gave us the law. Moses gave us the law. They were almost bragging about Moses. இவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காரியங்களை சொல்லும்போது மோசே எங்களுக்கு கட்டளை கொடுத்தார், மோசே எங்களுக்கு கட்டளை கொடுத்தார் என்று மோசேயை குறித்து தான் ரொம்ப உயர்வா பேசின்னு இருக்காங்க. Let's read Hebrews chapter 3 and verse 1. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். It says, therefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our confession, Jesus Christ. இப்படி இருக்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பரம அழைப்பு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். See, he is first of all writing to them as holy brethren. That means they are born again. பரிசுத்தவான்கள் என்று சொல்றாரு. They are partakers of the heavenly calling. They have accepted Jesus. They have a heavenly calling. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தவான்கள். And he is bringing them back to memory for them, or reminding them and saying, consider the apostle and the high priest of your confession, because they have confessed and accepted Jesus. He says, think about that high priest. Think about that confession that you made. ஆகவே இந்த ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? இயேசு உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தாங்க இல்லையா, அந்த அறிக்கை செய்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். He says, who was faithful to him, who appointed him, as Moses also was faithful in all his house. 2ஆம் வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். For this one has been counted worthy of more glory than Moses, inasmuch as he who built the house has more honor than the house. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான், அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். For every house is built by someone, but he who built all things is God. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். First he said he was faithful like Moses. முதல்ல சொல்றாரு இவர் மோசேயை போல உண்மை உள்ளவர். Now he is saying he has more glory than Moses. இரண்டாவது சொல்றாரு மோசேயை காட்டிலும் மகிமை நிறைந்தவர். Then he says he that built the house, and he himself, he is the builder. Okay. மூன்றாவது சொல்றாரு அவர் வீடு கட்டினவர் அல்ல, வீடே அவர்தான். He is the one who அவரே built the வீட்டை house. கட்டியவர். And verse 4 says, for every house is built by someone, but he who built all things is God. ஏதாவது ஒரு வீடு மனுஷனால கட்டப்படுகிறது, ஆனா எல்லாவற்றையும் கட்டுகிறவர் தேவன். And Moses indeed was faithful in all his house as a servant, for a testimony of those things which could be spoken afterward, but Christ as a son over his own house, whose house we are, if we hold fast the confidence and the rejoicing of the hope firm till the end. 4ஆம் வசனத்திலிருந்து, ஏன் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேம்பட்டவராக குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தையும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். So he takes them step by step. He is comparing Moses and Christ now, and he is taking them step by step.
மோசேயையும் இயேசுவையும் ஒப்பிட்டு சொல்றாரு. ஒப்பிட்டு சொல்லும்போது படிப்படியா எப்படி அதை முன்னோக்கி செல்வதை Because they பார்க்கின்றோம். were so proud of Moses, and in fact they were saying, let us go back to Judaism because we trusted in this Christ, we trusted in Jesus and came, because now it's only suffering and beatings and problems around. But when we had Moses, we had the law. They thought so much of Moses, so he was trying to compare Moses with Jesus and opening up their eyes of understanding. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்த உபத்திரவங்களாலே மோசே கீழே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு மேன்மை இருந்தது, நாங்கள் மார்தட்டி கொள்ளக்கூடிய கட்டளைகள் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இயேசு கொண்டு வந்த பிறகு வெறும் உபத்திரவம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் பழைய ஏற்பாட்டுக்கே போவோம், திரும்பவும் அந்த மோசையின் காரியங்களுக்கே போவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்காகத்தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது. It was like he said indirectly, you were so proud of Moses, okay, you were proud of Moses' law, okay, but did you keep that law? இன்னொரு விதத்தில் அவர் சொல்றாரு, மோசே குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டுறீங்க இல்லையா, அவருடைய கட்டளை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டுறீங்க இல்லையா, ஆனால் அந்த கட்டளை பின்பற்றினீங்களா? முதல்ல Could you have kept that law? நீங்க பின்பற்றி இருக்க முடியுமா? You tried to climb 4 steps and you fell down 3 steps. Again you tried to climb 5 steps, you fell down 6 steps. 3 அடி மேலே ஏறீங்க, 4 அடி கீழே விழுறீங்க, திரும்ப 6 அடி மேலே ஏறீங்க, 7 அடி கீழே விழுறீங்க. And that is why the writer says, he said, you accepted this Christ, you had confidence, you were rejoicing in the hope. Why are you fading away from that hope? நீங்க இவர் மீது இவ்வளவு நம்பிக்கையா இருந்தீங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையோடு வந்தீங்க இல்லையா, இப்ப அந்த நம்பிக்கையிலிருந்து ஏன் வழி விழவி கீழே போறீங்க? He says, be firm till the end. மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். And then he goes on in verse 7 and quotes from Psalm 95. அதுக்கு பிறகு 7ஆம் வசனத்தை 95ஆம் சங்கீதத்தை மேற்கோள் காட்டி He சொல்லுகிறார். says, therefore as the Holy Spirit says, today if you will hear his voice, do not harden your hearts as in the rebellion in the day of trial in the wilderness, where your fathers tested me, tried me, and saw my works 40 years. 7ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலமாய் என் கிரியைகளை கண்டார்கள். See friends, almost 40 days they could have went and landed in the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு 40 நாள்லயே போயிருக்கலாம். The most they could have taken was 40 days. அதிகபட்சம் அவங்க மெதுவா போயிருந்தா கூட 40 நாள்ல போய் சேர்ந்திருக்கலாம். It is not far away. அவ்வளவு தூரம் இல்ல அது. But they wandered around Mount Sinai at least for 39.5 years. ஆனா சீனாய் மலை அதை சுற்றி இருக்கிற பகுதியில 39 வருஷமா சுத்தின்னு இருக்காங்க. Because of disobedience. காரணம் கீழ்ப்படியாமை. Every single person that crossed over the Red Sea, that generation, everyone that came out from Egypt died in the wilderness except 2 people. அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்த எல்லா நபர்களும் 2 பேரை தவிர மிச்சம் எல்லாம் இறந்துட்டாங்க. Even Moses died. மோசேயும் சேர்த்து. They didn't go and reach the promised land. அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போல. When they went and reached the promised land, that was a new generation that was born after that. ஆனா அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்பொழுது பழைய சந்ததி எல்லாம் போயிடுச்சு, புது சந்ததி தான், இளைய சமுதாயம் உள்ள போகுது. And that is why in the book of Deuteronomy, God instructed Moses and said, give them the law, repeat the law to them again, and they had to repeat it, go through a revision of all that God had spoken to them. அதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய மோசேக்கு சொல்றாரு, அந்த கட்டளைகளை அவங்க மறந்துட்டாங்க, இப்ப புதிய தேசத்துக்கு போக போறாங்க, அதனால அதை நீ திரும்பவும் சொல், அதுதான் உப ஆகமம், திரும்பவும் அவர்களுக்கு அதை எடுத்து சொல். And if you find in Deuteronomy, when the law was given, it was like they were separated in 2 groups, one on this mountain top, one on that mountain top, and this mountain top people would say, if you obey the Lord, this will happen. And that side the people would, like an echo would come, and if you do not obey the Lord, this would happen. They had to remind each other. இந்த ஜனங்கள் ஒரு மலையில இடது பக்கம் ஒரு மலை மேலும் வலது பக்கம் ஒரு மலை மேலும் இருக்காங்க. இந்த இடது பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க, இந்த கட்டளைகளை நீ பின்பற்றினால் இந்த ஆசீர்வாதம் வரும். வலது பக்கத்தில் இந்த கட்டளைகளை நீ பின்பற்றாவிட்டால்
இந்த சாபம் வரும். அப்போ அவங்க சொல்றது இவங்களுக்கு கேட்கும், இவங்க சொல்றது அவங்களுக்கு கேட்கும். Because of disobedience. இதெல்லாம் எதுக்கு? கீழ்ப்படியாமை. Not one person died in those 40 years in the wilderness because of hunger or thirst or because their legs broke or because of sickness. They died because of disobedience. 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்க இருந்த பொழுது பசியாலோ பட்டினியாலோ சாப்பாடு இல்லாததுனாலோ தண்ணி இல்லாததுனாலோ வியாதியாலோ கை கால் தேஞ்சதாலோ செருப்பு கிழிஞ்சு போனதுனாலோ அல்லது அவர்கள் உடைகள் பழசா போனதுனால சாகல, கீழ்ப்படியாமையில் தான் செத்தாங்க. And that is why he was comparing and saying, please don't be disobedient. You accepted Jesus. You have that hope. You are rejoicing in that hope. Hold on till the end. ஆகவே தான் இந்த நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் சொல்றாரு, தயவு செய்து மீண்டும் இந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போகாதீங்க, நீங்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க. அதை நீங்கள் அந்த உறுதியாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களே, அதை அந்த நம்பிக்கை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள் கடைசி வரைக்கும். And what is our hope? என்னங்க நம்பிக்கை? This cross is our hope. இந்த சிலுவை தான் நமக்கு. Every time we look at that empty cross, we know he is not there. ஆகவே ஒவ்வொரு முறையும் இந்த காலியான அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். Every time you look at that empty grave, you must know he is not there. ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காலியான கல்லறையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அவர் கல்லறையில் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். And that's why I tell you, don't keep those photos and those statues. He is not there. He is not in that. ஆகவேதான் சில புகைப்படங்கள், போட்டோஸ், சில சிலைகள்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் அவங்களே கிடையாது. First of all, that is not him. That's the actor that acted in that movie. அந்த படத்தில் நடிச்ச அந்த நடிகர்களுடைய படம் அது. That is not Jesus. அது இயேசுவே இல்ல. And those guys are still not saved. அதுல நடிச்ச ஒரு சில ஆட்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. And then the second thing is, even if you think that is him, he is not going to be sitting in that statue there. ஒருவேளை அது அந்த அந்த நபரே அதுல இருந்தாலும் அதுக்குள்ள போய் ஆண்டவர் போய் உட்கார மாட்டாரு. I'll tell you a secret, okay? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். Let it be the Holy Spirit, let it be an evil spirit. It's not going to sit in statues. பரிசுத்த ஆவியாக இருந்தாலும் சரி, அசுத்த ஆவியாக இருந்தாலும் சரி, அது சிலைக்குள்ள உட்கார்ந்து இருக்காது. They want somebody living because they want that spirit wants to come into a human being, a living person, and try to work through that. ஏனென்றால் அது வேலை செய்யறதுக்கு உயிருள்ள ஒரு ஆள் தேவை. சிலையில உட்கார்ந்து அது என்ன வேலை செய்ய முடியும்? ஆகவே உயிருள்ள ஒரு ஆளை தான் அது தேடின்னு இருக்குது. I've already told you that as long as a spirit is a spirit, it is illegal to live on this earth. It needs a human body to live on this earth. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு ஆவி என்பது ஒரு சரீரம் இல்லாமல் இந்த பூமியில சுத்தி கொண்டிருந்தால் அது சட்டத்துக்கு புறம்பானது. It is illegal for it. அது அப்படி சுத்துவதே அதுக்கு சட்டத்துக்கு புறம்பானது. It cannot live like that. அப்படி அது வாழ முடியாது. Okay, so don't fool around and say it's hanging on the neem tree, it's hanging on the drumstick tree. ஆகவே அது வேப்ப மரத்துல இருந்து தொங்குது, இல்ல முருங்கை மரத்துல இருந்து முறுக்கின்னு இருக்குதுன்னு சொல்லாதீங்க. And don't look at any statue and get scared and say that's evil spirit in that statue. ஏதாவது ஒரு உருவத்தை பார்த்து அடி கோர பல்ல வச்சிருக்கு, ஓ அதுதான் அந்த ஆவி அப்படினு பயப்படாதீங்க. It is not going to sit in a stone. அது கல்லில் உட்காராது. I'll tell you an example. உதாரணத்துக்கு சொல்றேன். See, when I die, நான் சாகும் பொழுது my body will be here. என்னுடைய சடலம் இங்க தான், உடல் இங்க தான் இருக்கும். But the moment my spirit leaves this body, it cannot stay here. என்னுடைய உடலை விட்டு என்னுடைய ஆவி பிரிந்த போயிடுச்சுனா இந்த பூமியில எங்க சுத்தின்னு இருக்காது. It has to go to a place where I lived. According to what I lived, it will go to that place. இந்த பூமியில நான் வாழ்ந்தபோது எப்படி வாழ்ந்தேனோ அதன் அடிப்படையில தான் அது போய் சேரக்கூடிய இடம் இருக்கும். It cannot move around here. இங்க அங்க தாம்பரத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு இங்க சுத்தின்னு இருக்காது. Don't fool around. No, people say that evil spirit came, your mother came and spoke to you, your sister came and it cannot go. Once, the Bible says, once it is appointed for a man to die and after that to stand before God for judgment. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒரு முறை மரிப்பதும் அதற்கு பின்பு நியாயம் தீர்ப்பும் அடைவதும் எல்லா மனிதருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Now your next question you will ask him, but sister, that person is talking like this person is correctly telling what my mother did, that person is saying what my husband did. ஆனா சிலர் சொல்லுவாங்க, அந்த ஆவி எனக்கு இது மாதிரி கரெக்ட்டா எங்க அம்மா குரல்லே பேசிச்சு, அதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்னென்ன பண்ணுவாங்களோ அது மாதிரிலாம் அதெல்லாம் செய்தது, அப்ப எப்படி அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்றீங்க? The simple answer is the devil is a deceiver. He is a deceiving spirit. ரொம்ப லகுவான ஒரு பதில், சாத்தான் என்பவன் வஞ்சிக்கின்றவன், அவனுக்கு எல்லாருடைய குரல்படியும் பேச தெரியும். And he has a very nice name, saying he is a liar and the father of lies. அவனுக்கு ஒரு அருமையான பேர் பைபிள்ல கொடுத்துக்கப்பட்டிருக்குது. என்ன பேரு?
அவன் பொய்யும் பொய்க்கு தகப்பனுமாய் இருக்கான். See, even God as a spirit could not come to this earth, and that is why he needed a body called Jesus, and he came. இயேசு கிறிஸ்துவே தேவனாக இருந்தும் இந்த பூமியில் அவர் வரும்பொழுது ஆவியா வரல. அந்த பூமியில செயல்படுவதற்கு அவருக்கு ஒரு உடல் தேவைப்பட்டது. அந்த உடலை தந்ததுதான் கன்னி மரியாள். Okay, that body only is Jesus, and the anointing on that body only is Christ. So that only is Jesus Christ. ஆகவே அந்த சரீரம் இயேசு என்பது சரீரம், ஆனா அதுக்குள்ள இருந்த கிறிஸ்து என்பது அவருடைய ஆவி, அபிஷேகிக்கப்பட்ட ஆவி. அதான் அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. Okay, so we find here God, the writer was writing to these people and saying, you know, you're so proud about Moses, you're so proud about these things, but I want to tell you, hold on to the hope that Jesus died, Jesus rose again, one day we are going to rise again. Hold on to that hope. ஆகவே அவர் சொல்றார், மோசேயை குறித்து இவ்வளவு மேன்மை பாராட்டுறீங்களே, தேவையில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தது போல நாமும் ஒரு காலத்தில் சாக போகிறோம், மீண்டும் நாம் உயிரோடு எழும்ப போகிறோம். Let's continue verse 7. 7ஆம் வசனம். It says, therefore as the Holy Spirit says, today if you will hear his voice, do not harden your hearts in the rebellion in the day of trial in the wilderness, when your fathers tested me, tried me, and saw my works 40 years. Therefore I was angry with that generation and said, they always go astray in their heart, and they shall not know my ways. So I swore in my wrath, they shall not enter my rest. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியை கண்டார்கள். Continue. ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். This is Psalm 95. You can go home and read. இதை நீங்க வீட்டுக்கு போயிட்டு 95ஆம் சங்கீதத்தை மேற்கோளாக இதை சொல்லி. Okay, verse 12 says, 12ஆம் வசனம். beware brethren, he says, be careful my brethren. Born again people only we call brother. Okay, we say praise the Lord brother, praise the Lord sister. He said be careful, you are born again. ஆதலால் சகோதரரே எச்சரிக்கையா இருங்கள். சகோதரர் யாரு? ரட்சிக்கப்பட்ட நம்முடைய விசுவாசிகள் தான் சகோதரர்கள். He says lest there be in any of you an evil heart of unbelief in departing from the living God. An evil heart of unbelief. We think, you know, wrong things means drinking, smoking and things like that, but he is talking here about something much more serious, an evil heart of departing from the living God. சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அப்போ குடிப்பது, வெறிப்பது, விபச்சாரம், இதை போல தான் இன்னொரு காரியம் இருக்குது. அது என்னது? விசுவாசிக்காதபடிக்கு முரட்டாட்டமா இருப்பது, கடின இருதயம் உள்ளவர்களா இருப்பது. See, unbelief is caused by a hardened heart. அவிசுவாசம் எதால வருது? இருதய கடினத்தின் நிமித்தமாக. One person said like this, Ken, when you go to too many churches or you change too many churches, you will soon become a perfect devil. ஒரு தேவனுடைய மனுஷன் இது மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசியான இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு சபையா மாத்தி 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 போயினே இருந்தீங்கன்னா கடைசியில நீர் ஒரு நாள் பரிபூர்ண சாத்தானாக மாறி விடுவாய். That is 100% true. அது 100% உண்மை. You know why we change church? ஏன் சபை மாத்தினே இருக்கோம்? I don't like this pastor, you know the shirt that he wears, I don't like that color. Every time I'm telling him he is wearing the same color. அந்த பாஸ்டர் வந்து நல்லவர்தான், ஆனா அவர் போட்ட சட்டை கலர் எனக்கு பிடிக்கல. அதனால தான் சர்ச்சுக்கு நான் I'm changing the church. அதனால வேற சர்ச்சுக்கு போறேன். I go to that church. அந்த சர்ச்சுக்கு போறேன். Pastor is good but pastor amma is not good. பாஸ்டர் நல்லா தான் இருக்காரு, ஆனா அவங்க வைஃப் மோசம்பா. Next church. அடுத்த சர்ச். Pastor and pastor wife is good, that child of this. பாஸ்டர் நல்லவர் தான், அவங்க மனைவி நல்லவர் தான், புள்ள ஒன்று பெற்று வச்சிருக்காங்களே அதுப்பா குட்டி சாத்தா. Friends, I thought it's happening like that in India here. இந்தியாவில் அது நடக்குது. I thought it's happening only. நான் நினைச்சேன் இந்தியாவில் தான் இப்படி நடக்குது. But I was reading one book. ஆனா ஒரு புத்தகத்தை நான் படிச்சேன். Written by a very famous pastor. ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு
பாஸ்டர் அதை And எழுதியிருக்காரு. that pastor is giving an example about a member in his church. அந்த பாஸ்டர் அவருடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியை குறித்து விவரத்தை சொல்றார். And he said this family left this church. இந்த குறிப்பிட்ட குடும்பம் என் சபையை விட்டு போயிடுச்சு. So they went 2-3 times to ask that lady, what's the problem? அப்ப 2-3 தடவை போய் பார்த்திருக்காரு, என்னங்க பிரச்சனை, ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு போய் கேட்டிருக்காரு. And always the person will tell lame excuses. எப்பொழுதும் நொண்டி சாக்கு ஏதாவது சொல்லுவாங்க. So they kept on telling, but he came to a conclusion, these people are not interested in coming to church. அதுக்கப்புறம் யோசித்தாரு, சொல்லி பேசி அவங்க பார்த்துலாம் பிரயோஜனம் இல்ல, சரிட்டு கர்த்தருக்கு சித்தமான வரட்டும், இல்லாட்டி விட்டுன்னு கை கழுவிட்டு. And he sent somebody else from his church. அதுக்கப்புறம் சர்ச்சில இருந்து இன்னொரு ஆள் அனுப்பினார். So that member went and asked them, what's the problem? அப்ப அந்த சபையில் இருக்கின்ற அந்த ஆள் போயிட்டு அதே நபரை பார்த்து கேட்டிருக்காங்க, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, ஏன் சர்ச்சுக்கு வரல? He said, pastor bought one car, he bought a blue color, I don't like that, that's why I don't come to church. பாஸ்டர் வந்து வாங்கினார் ஒரு கார், அதை போய் நீல கலர்ல வாங்கலாமா, அதை வாங்கினால தான் நான் வர்றதில்ல சர்ச்சுக்கு. Then I thought, we think advanced nations, advanced countries, even there are fools like that. ஆனா நான் நினைச்சேன் இந்தியாவுல தான் இப்படின்னு பார்த்தா மேலை நாடுகள்ல கூட நம்மளை விட முட்டாளுங்க இருக்காங்க. And so I got consoled little bit. Okay, அதனால இத கேள்விப்பட்ட போது நம்ம ஆளுங்களே அதோட பரவாயில்லப்பா அப்படினு சொல்லிட்டு என்னையே நான் தேற்றிக் கொண்டேன். Okay, so we are going to come back to the point. We are talking about unbelief. What is unbelief? It's caused by hardened heart. See, you keep on finding fault with this and that, and last of all you say even the Bible is wrong. Then you don't pray, you don't do anything. நபரா குற்றம் பார்த்து பார்த்து இடத்தை மாத்தி மாத்தி இருந்து கடைசில பைபிள்ல கூட குற்றம் பார்க்க ஆரம்பிச்சு பைபிளை படிக்க நிறுத்திட்டு அப்புறம் ரட்சிப்பை விட்டு விலகியும் போய்டுவேன். This is how unbelief, it harden your heart. Last of all you end up in unbelief. இது தொடர்ந்து உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கடைசியில் ரட்சிப்பை நீ இழந்து போகின்றாய். And the result is apostasy. That means departing from the living God and you go stand before those idols. அதுக்கு பேர் தான் வந்து வழி விலகி செல்வது. ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு பேசாத கல்லுக்கு முன்பாக போய் நாம் நிற்போம். And that is why this writer is constantly writing and reminding them, don't depart from the living God, don't depart from the living God. ஆகவே தான் இந்த நிருபத்தை எழுதி ஆசிரியர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகாதிருங்கள் என்று சொல்றார். See, today we stand before a statue, we stand before a picture, we put flowers for this. Is it dead? Is Jesus dead? இன்னைக்கு நம்ம சிலைக்கு முன்பாக நிற்கிறோம், ஒரு படத்துக்கு முன்பாக நிற்கின்றோம், கடவுள் படம்னு சொல்லிட்டு அதுக்கு மாலை போடுறோம். அந்த தேவன் செத்தவரா? That is why he is mentioning here, he says do not depart from the living God. அதனால தான் அவர் சொல்றாரு, மீண்டும் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாதிருங்கள், செத்தவர் அல்லவர். He is living. அவர் உயிருள்ளவர். When he started out, we seen in chapter 1 and verse 3 in Hebrews that he finished his work, accomplished his work and sat down at the right hand of the Father. எபிரேயர் 1 அதிகாரம் 3 வசனத்தில் பார்த்தோம், அவர் தன்னுடைய கிரியை எல்லாவற்றையும் முடித்து அவர் மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். And so let's come back to chapter 3 and verse 12. 3 அதிகாரம் 12 வசனத்துக்கு Let's read it carefully. He says, beware brethren, lest there be in any of you an evil heart of unbelief in departing from the living God, but exalt one another daily while it is called today, lest any of you be hardened through the deceitfulness of sin. 12 வசனத்திலிருந்து, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். See friends, this Lent days, I don't mind you fasting, you praying, keeping yourself away from non-veg, do anything, but do not forget to proclaim that Jesus is alive, that Jesus died and rose again. Okay, don't sit down there and cry like he is dead and gone away. Sit there and tell the good news that he died and rose again. இந்த லெந்து காலங்களிலே ஒருவேளை நீங்க மாமிச உணவை உண்ணாம இருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம், அல்லது வேதத்தை வாசித்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் செத்த தெய்வம் அல்ல என்பதை ஜனங்கள் காணத்தக்கதாக உங்கள் துக்கத்தை கொண்டாடுவதை நிறுத்திடுங்க. Celebrate his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுங்க. Celebrate the reason why he died. ஏன் அவர் மரித்தார் என்ற காரணத்தை
ஜனங்களுக்கு சொல்லி கொண்டாடுங்கள். Don't act like, he came to live happily, he came to become a great, IAS officer, doctor, engineer, suddenly the people killed him. It's not like that. He came with a very purpose to die for you and me. உலக ஜனங்களுக்காக நம்ம அழுகுற மாதிரி நல்லா தான் பிறந்து வளர்ந்து நல்லா படிச்சாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸராக கூட மாறினாரு, ஆனால் திடீர்னு போயிட்டாருன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு அழுகுற மாதிரி இயேசுக்காக அழுவாதீங்க. அவர் எந்த நோக்கத்துக்காக பூமியில் வந்தாரோ அதை நிறைவேற்றி முடித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். It was prophesied in Genesis 3:15. ஆதியாகமம் 3:15 அது தீர்க்க He said தரிசனமாக the seed உரைக்கப்பட்டது. of the woman will come and crush his head, crush the devil's head. ஸ்திரீயின் வித்தாகிய அவர் வந்து சாத்தானின் தலையை நசுக்குவார். Head is representing authority. He'll come and crush Satan of the authority that he stole from man and give it back to us. தலை என்று சொல்லும் பொழுது அதிகாரத்தை சொல்லுது. ஆகவே இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்குவார் என்று சொல்லும் பொழுது அவன் ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து அநியாயமாக பிடுங்கிய அந்த அதிகாரத்தை அவன் தலையை நசுக்கி அதை மீண்டும் தம் கையிலே எடுப்பார். But today we are living like we are still a captive, a prisoner, a slave of Satan, because we do not know the good news. Nobody is telling us that good news. ஆனா இன்றைக்கு நாம வந்து ஒரு அடிமையை போல, கைதியை போல, தோற்கடிக்கப்பட்டவர்களை போல விரக்தியில வேதனையில அமர்ந்திருக்கிறோம். How are you, brother? Just pulling along. எப்படிங்க சகோதரர் இருக்கீங்க? ஏதோ காலம் ஓடின்னு இருக்குது. We are asking God, God please save us, God please deliver us, God. இன்னும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே தயவு செய்து என்னை காப்பாற்றும், என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு பிரச்சனையில இருந்து நீ விடுதலை தாரும். Don't pray for victory but pray from victory. ஆகவே நான் சொல்லுகிறேன், வெற்றிக்காக ஜெபிக்காதிருங்கள், வெற்றியின் ஸ்தானத்திலிருந்து ஜெபியுங்கள். You are standing already on the victory post, from there pray for victory. ஏனென்றால் வெற்றியின் ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்திட்டாரு, பிதாவின் வலது பார்சத்துல உட்கார வச்சிட்டாரு, அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க. You have won the race, you are standing on the victory post there. Don't beg them, please bring that medal and give me, please bring some money, that gift and give me. ஒரு குறிப்பிட்ட ஒரு போட்டியில நீங்க வெற்றி பெற்றவருடைய அந்த ஸ்தானத்துல அந்த பரிசை வாங்கக்கூடிய அந்த மேடையில நின்று இருக்கீங்க. அங்க நின்று தயவு செய்து என் மெடலை எடுத்துன்னு வாங்க, தயவு செய்து அந்த பரிசு தொகை எடுத்துன்னு வாங்க, நாங்கள் அழுதுனா கேட்காமலே அது தானா வரும். It will come. அது தானா வரும், கொடுத்துதான் ஆகணும். அவங்க they have to give it. கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். If they don't give it, then you can file a case against them. ஒருவேளை அவங்க கொடுக்கலனா நீ கேஸ் கூட நீ போடலாம் அவங்க மேல. They will lose their stand. அவர்களுடைய நிலையை, அவருடைய வேலையை, அந்த விளையாட்டு நடத்துறதையே நிறுத்திடுவாங்க. But today we are standing and begging Satan, please Satan leave me. இன்னைக்கு நாம ஒரு சிலர் ஆண்டவர்கிட்ட அழுவுறது மாத்திரம் இல்ல, சாத்தான்கிட்டயும் அழுறோம். சாத்தானே தயவு செய்து என்னை விட்டு போயிடு. One person used to come to our church and help us in the ministry. ஒரு நபர் நம்முடைய சபைக்கு வந்து நம்முடைய ஊழியத்துல உதவி செய்வார். He used to be in a traditional church. அவர் அதுக்கு முன்பாக ஒரு பாரம்பரிய சபையில ஒரு உறுப்பினராக இருந்தவர். And he used to just help us some physical work. அவர் வந்து சில சரீர பிரகாரமான வேலைகளை அந்த உதவி ஊழியங்களை செய்திருந்தார். And one day we started seeing his action was getting, his reaction towards us was getting different. And when we tried to question some people about it, we came to know what he was talking to some members of our church. அப்போ அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகும் பொழுது அவருடைய நண்பர்களிடத்தில் அதை குறித்து விசாரித்தோம். Some of our church members, நம்முடைய சபை விசுவாசிகள் வீட்டுக்கு போயிட்டு நம்மை குறித்து சில காரியங்களை பேசினார். And you know what he used to tell that? He used to go and tell them, see, pastor's telling you to pray in tongues and all, don't pray like that. பாஸ்டர் வந்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில பேசுன்றாரு, அதெல்லாம் நீங்க தயவு செய்து செய்துறாதீங்கன்னு நம்ம சர்ச் விசுவாசிகள். Because when you speak in tongues, more trouble the devil will give you, so don't speak. ஏனென்றால் அந்நிய பாஷையில பேசும்போது சாதாரண பிரச்சனை வர அதிகமா பிரச்சனை வரும் உனக்கு. You accepted Jesus, take baptism, be like that. இயேசு ஏற்றுக்கொண்டியா, ஞானஸ்நானம் எடுத்தியா, அதோட நிறுத்திக்கோ. Don't speak in tongue, don't pray too much, don't read the Bible, and you become more holy. Satan will come and tempt you more. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில பேசி இன்னும் பைபிளை படிச்சு இன்னும் ஆவிக்குரிய ரீதியில தீவிரமா மாறினா தீவிரமா உனக்கு பிரச்சனை வரும். So we had to throw him out. அதனால அவரை வந்து வெளியில அனுப்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. Because he came from the traditional church, let him go back there. அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவரை மீண்டும் அந்த பாரம்பரியத்துக்கே அனுப்ப வேண்டிய நிலை ஆயிடுச்சு. See,
people were there in that early church like that, bringing in wrong doctrines, bringing in wrong kinds of teachings inside, and that is why every epistle was written to correct these types of wrong teachings. ஆகவே அந்த பழைய ஏற்பாடு நாட்களிலிருந்து வந்தவங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக யூத மதத்தில் இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த மத கோட்பாடுகள், தவறான நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையில் அதை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. See, after the book of Acts, after the church was born in the book of Acts, every other letter that you read, it was not written to tell them how to do ministry. ரட்சிப்பு சபை உருவானது அப்போஸ்தலர் நடபடிகளில். அதற்கு பிறகு சபைக்கு எழுதிய ஒவ்வொரு நிருபமும் அவர்களை திருத்துவதற்காக எழுதப்பட்டதாக It was not written how to do ministry. ஊழியத்தை எப்படி செய்வது என்பதற்காக எழுதவில்லை. It was not written to pray for their blessing, physical blessings or financial அவருடைய blessing. பொருளாதார ஆசீர்வாதம், சரீர பிரகாரம் ஆசீர்வாதத்துக்காக எப்படி ஜெபம் பண்ணுவது என்றும் எழுதவில்லை. Because the church was already flourishing and multiplying and growing every day. என்ற சபை வளர்கிறது, செழிப்படைகிறது, ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே போகுது. The people had no problem, to look for money and all that, because they had the right teachings. அதனால பணத்தை குறித்து அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சரியான போதனை அவர்களுக்கு இருந்தது. Their needs were met. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. But what was happening in the midst of this great progress of the church, multiplication of the church, the devil was bringing in, sending people inside with wrong doctrines, and every letter was written to correct that. இப்படி சபை முன்னேறி வளர்ந்து பெருகி கொண்டிருக்கும் பொழுது தவறான உபதேசத்தை ஒரு சிலர் உள்ளே நுழைத்ததினாலே அதிலிருந்து ஜனங்களை பாதுகாக்க, திருத்த, எச்சரிப்பு கொடுக்க தான் பவுல் இந்த நிருபங்களையும் மற்ற ஆசிரியர்கள் இந்த நிருபங்களை எழுதுகிறார்கள். That is why we எழுதுகிறார்கள். have to study the epistles more. ஆகவே தான் நிருபங்களை அதிகமாக நம்ம படிக்கணும். Today our messages are around Abraham's blessings. ஆனா இன்றைக்கு சபையில அநேக சபைகள்ல பிரசங்கமே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுத்தியே இருக்குது. Our messages around the Psalms. நம்முடைய செய்தி எல்லாம் சங்கீதத்தை சுத்தியே இருக்குது. Our messages are about the miracles that Jesus did in நம்முடைய செய்திகள் எல்லாம் லூக்கா, மத்தேயு, மார்க், லூக்கால இருக்கக்கூடிய எல்லா அற்புதங்களை சுத்தியே இருக்குது. That is all information. It's okay. That's all history. That's information. There's a அதெல்லாம் சரித்திரம் தான், அதெல்லாம் விவரங்கள் தான், சங்கீதம் எல்லாம் ரொம்ப நல்லது தான். But to grow up spiritually, you need to study the epistles. That only is going to help you to grow. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வளர வேண்டும் என்றால் நிருபங்கள் தான் அதற்கு ஆகாரம். That is our nourishment. அதுதான் நமக்கு போஷாக்கு. We have become a child of God. Now we need nourishment to grow. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம் இயேசு ஏற்றுக்கொண்டதனால. ஆனா வளரதுக்கு நமக்கு என்ன தேவை? போஷாக்கு, சத்துணவு தேவை. Verse 14 says, 14ஆம் வசனம், we have become partakers of Christ if we hold the beginning of our confidence steadfast to the end. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். While it is said today, if you will hear his voice, do not harden your hearts as in the rebellion. 15ஆம் வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. For you, having heard, rebelled. Indeed, was it not all who came out of Egypt led by Moses? கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? Now with whom was he angry 40 years? Was it not with those who sinned, whose corpses fell in the wilderness? மேலும் அவர் 40 வருஷமா யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்றே. And to whom did he swear that they would not enter his rest, but to those who did not obey? பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? So we see that they could not enter in because of unbelief. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிற்று என்று பார்க்கின்றோம். This is a great sickness in the church today. இன்றைக்கு சபையில் இருக்கிற பெரிய வியாதி இதுதான். Unbelief. என்ன வியாதி? அவிசுவாச வியாதி. We call ourselves a believer. நாம் விசுவாசி நம்மளை கூப்பிட்டுக்கிறோம். But we don't believe. ஆனா விசுவாசிக்கிறது இல்ல. When we give message, we say, see, Jacob didn't believe like this, Abraham was like this, that was, we find fault with all the people in the Bible, but they didn't have this book. Even then they obeyed. We have the book, we have everything played out in front of us, we have the fulfillment of the cross, but yet we don't believe. God says, how great a salvation is available to you, and if you don't believe. மோசே இப்படி தப்பு செய்தான்,
யாக்கோபு இப்படி தப்பு செய்தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு பிரமாணங்கள் இல்லாமலேயே, புதிய ஏற்பாடு இல்லாமலேயே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு இல்லாமலேயே அநேக காரியங்களை செய்தாங்க. ஆனால் நம்ம பெற்றுக்கொண்டே ஒன்றும் செய்யாமல் இருக்கும். Chapter 4 verse 1. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Actually the chapters and verses we put it in, but it was not written like that. It's just a letter, continuation. இந்த நிருபங்களில் அதிகாரம் வசனங்கள்லாம் வந்து எழுதினவர் போட்டதில்லை. அதுக்கு பிறகு வந்த ஆசிரியர்கள் நம்ம எல்லாம் ஒவ்வொரு மேற்கோள் காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றது அதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. Nobody writes letters with chapters and verse numbers. ஏன்னா நிருபம் கடிதம் எழுதுறவங்க வந்து அதிகாரம் வசனம்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுவாங்க. Mummy, how are you? Verse 1, verse 2, I am fine. Verse 3, we don't write letters like that. அப்படியே நம்ம கடிதம் எழுதுவோம். அன்புள்ள தாயாருக்கு நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா, வசனம் 1. 2, நீங்கள் இன்றைக்கு சாப்பிட்டீர்களா, 3, நாளைக்கு என்ன செய்யலாம் என்று இருக்கிறீர்கள், 5, அது மாதிரி சொல்றோமா? Okay, so this is just a continuation. That's why we are நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம மேற்கோள் காட்டுறதுக்காக தான் இது எழுதப்பட்டது. Okay, therefore since a promise remains of entering his rest, let us fear lest any of you seem to come short of him, for indeed the gospel was preached to us as well as to them, but the word which they did hear did not profit them, not being mixed with faith in those who heard it. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. See, they heard it but they didn't believe. You can't blame them because it was just a shadow. அவர்கள் கேட்டு அவர்கள் விசுவாசிக்கல. ஆனால் அதை பற்றி ரொம்ப பெருசாக நம்ம வந்து குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இருந்ததெல்லாம் நிழல் தான். We have the play before us. ஆனால் நமக்கோ நிஜமாக இருக்கிறது. We have the story before us. நம் கண்களுக்கு முன்பாக அந்த சம்பவம் இருக்குது. We have the fulfillment, we have the witnesses. நமக்கு நிறைவேறுதல் சாட்சிகள் இருக்கின்றது. We know that Jesus walked on this earth, 6 weeks after he rose from the dead. 6 weeks he spent on this earth. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இன்னும் 6 வாரங்கள் இந்த பூமியில இருந்து பிரசங்கம் பண்ணார், அநேக காரியங்களை செய்தார். Eyewitnesses are there. அதை கண்டவர்கள் கண் கண்ட சாட்சிகள் இருந்தது. Yet we don't believe. ஆனாலும் நம்ம விசுவாசிக்கல. Yet we are saying, sitting and crying here. இப்பொழுது நாம் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். So I don't find any reason, okay, why we should spend 40 days lamenting on the death of Jesus, throwing ash on ourselves and doing things like that, like as though we are in a funeral house. Please rise up from there and share the good news. The world is dying, hungry to hear this good news. ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த 40 நாட்களும் லெந்து காலங்கள் என்ற அந்த பாரம்பரிய அந்த பெயரை வைத்துக்கொண்டு 40 நாள்களும் துக்கமுகமாய் யாரோ செத்து விட்டார்கள் என்பதை போல நினைத்து கொண்டு நெற்றியிலே சாம்பலை பூசிக்கொண்டு நாம் ஒப்பாரி வைப்பதற்கு பதிலாக இயேசு வந்தார், மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் இரட்சகராக மீண்டும் ராஜாதி ராஜனாக நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதை பிரசங்கத்தை தைரியமாக முழு உற்சாகத்தோடு நாம் சொல்வோம். Whole world is scared of corona now. இன்றைக்கு முழு உலகமும் கொரோனாவின் பேர் கேட்டாலே நடுங்குது. There is still no medicine found for it. இன்னும் அது மருந்து கண்டுபிடிக்கல. There is no prevention for it. அது வந்து தடுப்பதற்கான முழுமையாக அது நிறைவேறல. But what if a person has found that medicine and not told us about it? ஆனால் அதே வேளையில அதுக்கு சரியான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதை யாருக்குமே சொல்லாம ஒரு ஆள் வச்சிருந்தானா அவனை குறித்து when you find him out, what will you do with him? அந்த ஆளை ஒளிஞ்சிருக்க அந்த ஆளை கண்டுபிடிச்சு ஏயா what will you do? Suppose you find him, what you will do with him? இது ஜனங்களுக்கு ஏன் சொல்லல என்று ஒரு ஒளிஞ்சிருக்க ஆளை பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? What punishment we can give for him? அந்த ஆளுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்போம்? Thousands and lakhs of people are dying around the world and you found the medicine and keeping it in your house and looking at it. உலகத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் மருந்து இல்லாம செத்துன்னு இருக்காங்க, ஆனா நீ அதை கண்டுபிடிச்சிட்டு உன்னுடைய அல்மேரால வச்சுன்னு அழகு பார்த்துன்னு இருக்கியே, சொல்ல மாட்டாங்களா? What will you do with him? அந்த ஆளை பற்றி என்ன நினைப்போம், என்ன செய்வோம்? The same thing people will do to us. அப்படிதான் இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு சொல்லவில்லை என்றால் கர்த்தர் உங்களை குறித்து அப்படிதான் யோசிப்பார். People will say that. ஜனங்க யோசிப்பாங்க. Because we don't tell it the way we should tell them. ஏன்னா சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லாம விட்டுட்டோம். And then whether they expect receive it or not, whether they believe it or not, that's up to them, but it's our duty to tell them. நம்புறாங்களோ நம்பவில்லையோ, விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கவில்லையோ அது அவங்களுடைய பாடு. Okay, but even if the guy who found the medicine for the cure for corona tells them, it depends on an individual whether he will take it or not take it. அந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சவரே அதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாததோ ஜனங்களை பொறுத்து தான் இருக்கு. But at least he can say, I told you, I warned you. ஆனா அவர் ஒன்னு சொல்லலாம், கடைசியா நான் வந்து
கண்டுபிடிச்சு உனக்கு சொல்லிட்டேன்பா, ஆனா நீ செய்யலன்னா அது And so நானே the பண்ண world முடியும். and the people in the world cannot blame him. அதனால உலகம் அவரை குற்றப்படுத்த முடியாது. So same way, friends, share the good news and nobody can blame us. ஆகவே அன்பு நண்பர்களே, இந்த நற்செய்தி ஜனங்களுக்கு சொல்லுங்க, உலகம் நம்மை குற்றப்படுத்த It முடியாது. is our duty to tell the good news, and it's their duty whether they accept it or not, but their bloodshed is washed from our hands. நாம் இந்த நற்செய்தி ஜனங்களுக்கு சொல்வது நம்முடைய கடமை. அதை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ள